ஹாய் மக்களே, இன்னைக்கு முகாமுக்கு மீன் வாங்க போயிருந்தேன். கன்னியாகுமரி வாவுத்துறையில் நான் பார்த்துடுங்க. முகாமில் உள்ள குடி நோயாளிகளுக்கு கொடுக்குது அயலை மீன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீன், துடிக்க துடிக்க வாங்கிட்டு வந்தது. மீனை பார்த்துடுங்க, துடிக்க துடிக்க வாங்கிட்டு வந்தது. நான் கழுவு வச்சிருக்காவ. பகுதி மீன் பொறுக்கிக்கு, பகுதி கழுவுக்கு. பெருசாக மீனை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் ஒரு உணர்வு வருது. பார்த்தீங்களா? இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இது சமையல் பண்ண இடத்தையும் ஒன்று காணிச்சு தரேன். இதுதான் சமையல் பண்ண இடம். இது சாப்பாடு வைக்கிறது, இது சாம்பார் இது வைக்கிறது, இது இட்லி வேக வைக்கிறது. ஒரே ட்ரிப்பில் 10, 200, 300 இட்லி வேகும். பார்த்துடுங்க. நான் கூட்டு வெள்ளரிக்காய் பொரியல் வந்துட்டு இருக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு. இதில் தான் மீன் பொரிக்கிக்குள்ள அடுப்பு பாருங்கள். இது தோசை போடுறதுக்குள்ள கல், தோசை, சப்பாத்தி, புரோட்டா இதுக்குள்ள கல். இது பிரிட்ஜி உள்ள புதினா, கறிவேப்பிலை, பால் இந்த மாதிரி வைக்கக்கூடியது. இது மசாலா அரைக்கி உள்ள கிரைண்டர். மீனுக்கு குழம்புக்கு மசாலா அரைச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். இதுதான் தோசை மாவு, இட்லி மாவு ஆட்டு உள்ள மிஷின். எல்லாம் மிஷின் தான். இதெல்லாம் பாத்திர வகைகள், இட்லி அடுக்கு பாத்திர வகைகள் எல்லாம் என்ன இருக்குது சமையல் உள்ள இதெல்லாம். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு. பாய்.